வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வானிலை இப்போது அப்படி ஒரு திருப்பத்தை எடுக்க தொடங்கியுள்ளது. அது மக்களின் கவலை மற்றும் ஆர்வம் இரண்டையும் அதிகரித்துள்ளது. ஒரு பக்கம் பல மாவட்டங்களில் வெப்பம் மற்றும் புழுக்கம் மக்களை திணறடிக்கிறது என்றால், மறுபக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் மேகங்களின் வேகமான நடமாட்டம் கனமழைக்கான அறிகுறியை கொடுக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகளுக்கு மேல் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மாநிலத்தின் பல பகுதிகளில் பலத்த மழைக்காலம் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது. இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் உயர்வான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வெப்பத்தின் தாக்கம் இன்னும் நீடிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்க வாய்ப்புள்ளது. நகரில் புழுக்கம் மற்றும் வெப்பக்காற்று காரணமாக மக்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது. ஆனால் இப்போது வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வந்துள்ள பெரிய அறிகுறி தமிழ்நாட்டு மக்களின் இதய துடிப்பை அதிகரித்துள்ளது. ஏனெனில் சென்னையில் லேசான மழை நிம்மதியை தரும் அதே வேளையில் சில மாவட்டங்களில் திடீர் பலத்த மழை மற்றும் சூறாவளி காற்று நிலைமையை மோசமாக்கக்கூடும். அதாவது வானிலை இப்போது நிம்மதி மற்றும் ஆபத்து இரண்டின் விளையாட்டையும் ஒரே நேரத்தில் விளையாடப் போகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பல பகுதிகளில் அடுத்த 1-2 நாட்களுக்கு மிதமான மழை சம்பவிதம் தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வானிலை ஒப்பிடத்தக்க அளவில் வறண்டு காணப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புதுச்சேரியில் பெரிய அளவிற்கான மழைக்கு வாய்ப்பு குறைவு, ஆனால் மேகங்களின் நடமாட்டம் தொடர்ந்து இருக்கும். ஈரோடு, சேலம், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அதிகாரம் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கம் மற்றும் வானிலை வேகமாக மாறுவது போன்ற சூழல் உருவாகலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக உயர்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேகங்கள் வேகமாக செயல்பட்டு வருகின்றன. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மலைப்பகுதிகளில் ஈரப்பதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் கனமழைக்கான வாய்ப்பு மேலும் வலுப்பெற்றுள்ளது. கன்னியாகுமரியிலும் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழையை காண முடியும். இப்போது தென் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரத் தொடங்கியுள்ள படம் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏனெனில் சில நாட்களுக்கு முன்பு வரை சுட்டெரிக்கும் வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் இப்போது திடீர் மேகங்களின் இடி முழக்கம் மற்றும் பலத்த மழை வானிலையை முற்றிலுமாக மாற்றத் தொடங்கியுள்ளது. பல பகுதிகளில் வானம் திடீரென்று பிளந்துவிட்டது போன்ற உணர்வு மக்களுக்கு ஏற்படுகிறது. வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதாவது அங்கு மக்கள் வெப்பம் மற்றும் புழுக்கம் இரண்டையும் சந்திக்க நேரிடும். மறுபக்கம் தென் மாவட்டங்களில் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் மழை நடவடிக்கைகள் வானிலையை சமமாக வைத்திருக்கும். சென்னையில் நாள் முழுவதும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை நேரத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இருப்பினும் வெப்ப அலை போன்ற சூழல் உருவாகும் அச்சத்தையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால்தான் பகல் நேரத்தில் அதிக நேரம் வெயிலில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலுக்கு மேல் உருவாகியுள்ள அமைப்பினால் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் வானிலை வேகமாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சில பகுதிகளில் திடீர் பலத்த காற்று வீசக்கூடும் மற்றும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். இருப்பினும் தற்போது மீனவர்களுக்கு பெரிய எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இதன் பொருள் கடலில் சாதாரண நடவடிக்கைகள் தொடரலாம் என்பதாகும். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் நீங்கள் வசிக்கிறீர்கள் என்றால் இப்போது எச்சரிக்கையாக இருங்கள்.
ஏனெனில் அடுத்த சில மணி நேரங்களில் வானிலை இன்னும் அபாயகரமாக மாறக்கூடும். தமிழ்நாட்டின் வானிலை குறித்த ஒவ்வொரு பெரிய தகவலும் உங்களுக்கு முதலில் கிடைக்க வேண்டும் என்றால் வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கனமழையின் போது மின்னல் தாக்கும் சம்பவங்களும் நிகழலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எனவே மக்கள் திறந்த வெளிகளும் மற்றும் உயர்வான மரங்களுக்கு அடியில் நிற்பதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மலைப்பகுதிகளில் வழுக்கல் தன்மை மற்றும் வெள்ளப்பெருக்கம் போன்ற சூழலும் உருவாகலாம். சென்னை உள்பட வட தமிழ்நாட்டில் தற்போது வானிலை வறண்டு காணப்படலாம். ஆனால் மேகங்களின் நடமாட்டம் தொடர்ந்து இருக்கும். புழுக்கமான வெப்பம் மக்களை துன்புறுத்தலாம். அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் மழை மக்களுக்கு நிம்மதியை தரும். இதனால்தான் தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் வானிலையின் 2 வித்தியாசமான வடிவங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இதுவரை மிக பெரிய கேள்வி இதுதான்: இந்த மழை தமிழ்நாட்டிற்கு முழுமையான நிம்மதியை தருமா அல்லது அடுத்த சில நாட்களில் வானிலை இன்னும் அபாயகரமாக மாறுமா? ஏனெனில் மேகங்களின் விளையாட்டு இன்னும் முடிவடையவில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவான அறிகுறிகளை கொடுத்துள்ளது. வரும் காலங்களில் பல மாவட்டங்களில் பலத்த மழை, இடி முழக்கம் மற்றும் சூறாவளி காற்று மக்களை மீண்டும் ஆச்சரியப்படுத்தலாம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை வானிலை இப்போது அப்படி ஒரு திருப்பத்தை எடுக்க தொடங்கியுள்ளது. இது மக்களின் கவலை மற்றும் ஆர்வம் இரண்டையும் அதிகரித்துள்ளது. ஓரிடத்தில் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்துள்ளன, மற்றோரிடத்தில் கடுமையான வெயில் மக்களை வாட்டுகிறது. தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் வானிலையின் மிகப்பெரிய விளையாட்டு தொடங்கியுள்ளது. ஏனெனில் தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் வழியாக செல்லும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இப்போது தொடர்ந்து செயலில் உள்ளது. இதன் காரணமாக ஈரோடு, சேலம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின்படி இந்த மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை மற்றும் சில இடங்களில் மின்னல் தாக்கும் அபாயமும் நீடிக்கும். ஆனால் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த மழை நிவாரணம் மட்டுமே தருமா அல்லது அடுத்த சில மணி நேரங்களில் திடீரென்று வானிலையில் அப்படி ஒரு வெடிப்பு ஏற்படுமா என்பதுதான் எல்லோரும் அறிந்து கொள்ள விரும்பும் அந்த அப்டேட். சென்னையில் வானிலை 2 முகங்களை காட்டுகிறது. ஒருபுறம் வானத்தில் மேகமூட்டம் நிலவ வாய்ப்புள்ளது, மறுபுறம் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆனால் இதனுடன் வெயிலின் தாக்கமும் குறையப்போவதில்லை. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்க வாய்ப்புள்ளது. பல பகுதிகளில் புழுக்கம் அதிகமாக உணரப்படும் என்பதால் மக்களுக்கு இரவிலும் நிம்மதி கிடைக்காது. மேலும் இப்போது காணப்படும் நிலவரத்தின்படி அடுத்த சில மணி நேரங்களில் திடீர் பலத்த காற்றுடன் அப்படி ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும் என்று வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலைமை மிகவும் உணர்வு சந்திதமானதாக உள்ளது. விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் மலைப்பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரின் உயர்வான பகுதிகளில் மேகங்களின் அடர்ந்த நடமாட்டம் நீடிக்கிறது. இங்கு இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை திடீரென்று தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவான அறிகுறிகளை கொடுத்துள்ளது. ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் வானிலை வேகமாக மாறக்கூடும். மறுபுறம் வட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வானிலை வறண்டு காணப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் இதனால் மக்கள் கடும் வெப்பம் மற்றும் புழுக்கம் இரண்டையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதாவது ஒரே மாநிலத்தில் ஓரிடத்தில் வானம் நெருப்பை கக்கும், மற்றொரிடத்தில் மேகங்கள் மழை தூறல்களால் சாலைகளை நனைக்கும். இதுதான் மக்களை அமைதியற்றவர்களாக மாற்றிய வானிலையின் அந்த அபாயகரமான தலைகீழ் மாற்றம். தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஏற்கனவே பலத்த காற்று மற்றும் மழை மக்களை அதிர்ச்சியடைய செய்திருந்தது. பல பகுதிகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு பயணிக்க வேண்டியிருந்தது. வாணியம்பாடி பகுதியில் ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்றினால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தீங்கும் நிலை ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தின் ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோடு பகுதிகளில் திடீரென்று பெய்த மழை வெப்பநிலையை குறைத்தது. ஆனால் அடுத்த 1-2 நாட்களில் இதே மழை இன்னும் அபாயகரமான வடிவத்தை எடுக்குமோ என்ற புதிய பயம் இப்போது மக்களின் மனதில் எழுந்துள்ளது. நீங்கள் தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் வசிப்பவராக இருந்தால் இந்த நேரத்தில் வானிலையின் ஒவ்வொரு அப்டேட்டையும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிவிட்டது. ஏனெனில் ஒரு சிறிய கவனக்குறைவு பெரிய சிக்கலாக மாறக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அடுத்த சில காலத்திற்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை நடவடிக்கைகள் தொடரக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் வானிலை திடீரென்று வேகமாக மாறக்கூடும். மீனவர்களுக்கு தற்போது பெரிய எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. ஆனாலும் கடலோரம் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இப்போது எல்லோரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்வி என்னவென்றால், இந்த மழை வரும் நாட்களில் பருவமழைக்கு முன்னரான பெரிய வருகையாக அமையுமா என்பதுதான். ஏனெனில் வானிலை ஆய்வாளர்களின் பார்வை இப்போது வங்கக்கடலில் உருவாகி வரும் புதிய மாற்றங்களின் மீது பதிந்துள்ளது.